இருக்கக்கூடிய இந்த 14 மாசத்துல பொய் சொல்லியே வந்து ஆட்சியை நடத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே அந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரைமுறை இல்லாம பொய் சொல்லுவாங்க, மக்களை நம்ப வைக்கிற மாதிரி பொய் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பொய்யை தான் இன்னைக்கு சொல்லி, அதாவது இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு போராட்டத்தையே எடுத்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு தெரியல எங்க இந்திய திணிக்கிறாங்க, யார் இந்திய திணிக்கிறாங்க, இந்த மொழியை இவங்க கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னே புரியல. இத பாக்குற ஒவ்வொரு மக்களும், நீங்க அதாவது நான் இந்திய பத்தியே பேச வரல, முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற திமுக காரன், அவன் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினரா இருந்தாலும் பரவாயில்ல, கவுன்சிலர் இருந்தாலும் அவனோட பையன் எங்க படிக்கிறான், அவன் பையன் ஹிந்தி படிக்கிறான், அவன் ஹிந்தி படிக்கிறான் இல்ல வேற மொழி படிக்கிறான், பிரெஞ்சு படிக்கிறான் அப்படின்னா, சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய இல்ல வீட்டு வேலை செய்யக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அததான் இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் நீ வந்து உன்னோட தாய்மொழியில தான் படிக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல தமிழே படிக்காம டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எத்தனை எம்எல்ஏ எம்பியோட பசங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே படிக்கல. அதாவது அவங்க என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அந்த தமிழையும் இங்கிலீஷும் தவிர வேற எக்ஸ்ட்ராவா எந்த மொழியும் படிக்க கூடாது. ஏன்னா அவன் படிச்சுட்டான்னா கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பான், கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிப்பான், கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். சோ இவன் கையில 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிக்க மாட்டான். இவன் கொடுக்குற அந்த அதாவது இன்னொன்னு பாருங்க, டாஸ்மார்க்ல 3 மொழி, குடிக்கிறதுக்கு 3 மொழி, டாஸ்மார்க்னு 3 லாங்குவேஜ்ல எழுதி போட்டிருக்கான், ஹிந்தில எழுதி போட்டிருக்கான், தமிழ்ல எழுதி போட்டிருக்கான், இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கான். ஆனா படிக்கிறதுக்கு மட்டும் 2 மொழி. அதாவது பத்திரிகைக்காரன் உண்மையிலேயே அவன் நல்ல பத்திரிகைக்காரனா இருந்தா, நடுநிலையான ஒரு பத்திரிகைக்காரனா இருந்தா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது அன்பில் மகேஷ் பொய்யா மொழியோ, ஏன்னா அவர் பையனே தமிழ் படிக்காம பிரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நான் தப்புன்னு சொல்லல. அவர் பையன் பிரெஞ்சு படிக்கட்டும், அவர் பையன் ஜெர்மன் படிக்கட்டும், அவன் பையன் வேற ஏதாவது படிக்கட்டும், எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா என் கல்வி அமைச்சருடைய பையன் இங்கிலீஷ் இல்லாம தமிழ் இல்லாம மத்த லாங்குவேஜ் 5 பேசுறேன், நான் பெருமையா சொல்லுவேன். என் கல்வி அமைச்சரோட பையனே இவ்வளவு படிக்கிறான்னா அப்ப என் கல்வி அமைச்சர் எவ்வளவு ஒரு ட்ரீமோட இருப்பார், மத்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னு நான் சொல்லுவேன். அவர் பையன் படிக்கிறத தப்புன்னு சொல்லல. நீ உன் பையன் இதெல்லாம் படிக்கணும்னு கனவு காண்றல்ல, அதையே அரசு பள்ளியில் இருக்கிற மாணவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். வேற ஒண்ணுமே கேட்கல. ஹிந்தி படிக்கவைன்னு சொல்லல, மத்த லாங்குவேஜும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு. உன் பையன் 5 லாங்குவேஜ் படிக்கிறான்னா நீயும் உன் பொண்டாட்டியும் பார்த்து ரசிக்கிறல்ல, அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனும் மாணவியும் பல மொழிகள்ல பேசும்போது அந்த கஷ்டப்படுற வீட்டு வேலை செய்யக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடிய, கூலி வேலை செய்யக்கூடிய, மூட்டை சுமக்கக்கூடிய, கொளுத்து வேலை செய்யக்கூடிய அந்த அம்மா அப்பாவும் பார்த்து ரசிக்கட்டும், அவங்களுக்கும் அந்த பெருமை வரட்டும். அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில. அதுதான் மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையில எங்கேயுமே நீ ஹிந்திய படி, ஹிந்திய பேசு, சமஸ்கிருதத்தை படி, சமஸ்கிருதம் பேசுன்னு யாருமே சொல்லவே இல்லை. வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன் சார். தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த மாடல் அரசாங்கம் வந்து கடந்த ஒரு 3.5 வருஷமா பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த 14 மாசத்துல பொய் சொல்லியே வந்து ஆட்சியை நடத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே அந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வரைமுறை இல்லாம பொய் சொல்லுவாங்க, மக்களை நம்ப வைக்கிற மாதிரி பொய் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பொய்யை தான் இன்னைக்கு சொல்லி, அதாவது இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு போராட்டத்தையே எடுத்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்களை வந்து எந்த அளவுக்கு மடைமாற்றம் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. அதாவது தமிழக மக்கள் வந்து இந்த அளவுக்கு முட்டாள்களா இருப்பாங்க அப்படின்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அதாவது எனக்கு தெரியல எங்க இந்திய திணிக்கிறாங்க, யார் இந்திய திணிக்கிறாங்க, இந்த மொழியை இவங்க கையில எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னே புரியல எனக்கு இப்ப. சார் இப்போ அவங்க பொய் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஊடகங்களும் சேர்ந்து அதுக்கு ஒத்துது பாருங்க. மேடம், இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இந்த அரசியல்வாதிகள் வந்து பண்ணலாம், ஆனா இந்த ஊடகங்களும் அரசியல்வாதி மாதிரி பண்ண. ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப சீப்பா, ரொம்ப சீப்பா, அதாவது இந்த யூடியூப் ஏண்டா வந்தது உடனடியா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க பாருங்க. அதுதான் இங்க பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னா நம்புறதுக்கு நம்ம ஜெனரேஷன்ல இருந்தோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் பாருங்க, ஊடகங்களும் சேர்ந்துகிட்டு ஒரு தெரு முழுக்க வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்புன்னு கோலம் போட்டு
எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற ஊடகங்கள் எல்லாம் அதை காமிக்குது. அது ஒரு நியூஸா காமிக்குது. கோலம் போட்டு மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர்ன்ட்டு. அடுத்த 1 மணி நேரத்துல இன்னொரு தொலைக்காட்சி போய் ஒவ்வொரு கோலம் போட்ட வீட்டு வாசல்லையும் போய் அவங்க ஓனர் கிட்ட கேக்குறாங்க. நீங்க இந்த கோலம் போட்டீங்களா? ஏன் ஏன் உங்களுக்கு மும்மொழி எதிர்க்கிறீங்க? உங்களுக்கு 2 மொழிக்கு மும்மொழிக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கு அவங்க சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க. இந்த வீரமணின்னு ஒருத்தர் வந்தாரு எங்க ஏரியாக்காரர் எம்எல்ஏ. அவர் வந்து தண்ணிய ஊத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு கோலம் போட்டு போனாங்க அவங்களோட ஆளுங்க வந்து அப்படின்ட்டு. ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்குது. அவர் சொல்றாரு, என் பொண்ணு வந்து ஆயுர்வேதா டாக்டர் படிக்குது. என் பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். என் பொண்ணுக்கு 6 பாஷை தெரியும். நான் ஏன் சார் 3வது மொழி வேணான்னு போட போறேன் அப்படின்னு. ஒரு கடைக்கார ஐயா, அவங்க வந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப சாதாரண குடும்பத்துல அவர் வந்து ஒரு 10th மேல படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. அவர் சொல்றாரு, என் பிள்ளை எங்க படிக்க வைக்கிறீங்க? நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். 3வது மொழி இருக்குதா? இருக்குது. என்ன மொழி எடுத்துக்குது? என் பிள்ளை ஹிந்தி எடுத்திருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, என் பிள்ளை பிரெஞ்சு எடுத்திருக்குது. அப்போ அந்த தெரு முழுக்க ஏன் இந்த இப்படியெல்லாம் நீங்க பொய் சொல்லணுமா? நீங்க பொய்ன்னு ஆரம்பிச்சீங்க. ஆனா அந்த அதாவது கெட்டிக்காரனின் பொய்யும் புழுகும் 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் 8 மணி நேரம் இல்ல. 80 நிமிஷத்திலேயே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் மாதிரி வந்து ஊடகங்கள் வந்தது வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா அதாவது பத்திரிகைனா என்ன, பத்திரிகையாளர்னா என்ன, ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ஊடகத்துல ஒருத்தர் கேட்கிற அந்த அந்த ஊடகவியலாளருக்கு பாத்தீங்கன்னா இதேதான் பொழப்பு. அதாவது ஒரு கெஸ்ட கூப்பிடுவாரு, ஆனா அவர் என்ன சொல்ல வராரோ அதை தான் சொல்லுவாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா உங்க ஆளுங்களாம் எங்க படிக்கிறாங்க தெரியுமா? பிஜேபி காரங்களோட பசங்க எல்லாம் எங்கெல்லாம் படிக்கிறாங்க தெரியுமா? டாக்டர் ஜெய்சங்கரோட பசங்க எங்க படிக்கிறாங்க தெரியுமா? அறிவே இருக்க வேணா. டாக்டர் ஜெய்சங்கர் வந்து 35 வருஷமா இந்தியாவை விட்டு வெளியில இருக்கிறாரு, வெளியுறவுத்துறையில இருக்கிறாரு. அவர் வந்து பல நாடுகள்ல வந்து இந்தியன் அம்பாசிடரா ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. அவரோட பசங்க எங்க படிப்பாங்க? அவருடைய வைஃப் வந்து ஒரு ஜாப்பனீஸ். சோ அவர் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவர். அவரோட பசங்க இங்க வந்து தமிழக அரசாங்க பள்ளியில தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் எங்க சார் படிக்கிறாங்க? நீங்க சொல்றீங்கல்ல எங்களுடைய சின்னவர், எங்களுடைய இளைய தளபதி எல்லாம் பேசுறீங்கல்ல, ஓம் புள்ள எங்க போய் படிக்குது? அததான் நாம கேக்குறோம். இல்ல மேடம், இத பாக்குற ஒவ்வொரு மக்களும் நீங்க, அதாவது நான் இந்திய பத்தியே பேச வரல. முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற திமுக காரன், அவன் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினரா இருந்தாலும் பரவாயில்ல, கவுன்சிலர் இருந்தாலும் அவனோட பையன் எங்க படிக்கிறான்? நான் இந்த மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நாங்க சொல்றதை நீங்க கேட்கவே கேட்காதீங்க. அதாவது உங்க பசங்களை என்ன படிக்க வைக்கணுங்கிறது உங்களுடைய உரிமை. உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற திமுக காரன் அவனோட பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானா, இல்ல வேற எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான்? அவன் பையன் ஹிந்தி படிக்கிறான், அவன் ஹிந்தி படிக்கிறான், இல்ல வேற மொழி படிக்கிறான், பிரெஞ்சு படிக்கிறான் அப்படின்னா, சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய இல்ல வீட்டு வேலை செய்யக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அததான் இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதாவது 3 மொழியில இதுல ஹிந்தி திணிப்பே இல்ல. அவங்க எங்கேயுமே நீ ஹிந்தி படினே சொல்லலையே. ஓகே, நீ தாய்மொழி, அதாவது நீங்க பொய் புரட்டு பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு ஊடகத்துல இந்த மதிவதனின்னு ஒரு அம்மாவை நீங்க பாத்திருப்பீங்க. எல்லா இடத்துலயும் வந்து தப்பு தப்பா பொய்யும் புரட்டுமா பேசிக்கிட்டே இருக்கும். அவ வந்து அப்படியே போடுறாங்க சார். டேட்டாவுடன் வந்து பேசிய மதிவதனி அப்படின்னு சொல்லி போடுறான் சார். உள்ள போய் கேட்டா அந்த அம்மா சொல்லுது, நான் சாதாரண மனிதர்கள் கிட்ட கேட்டேன், சாமானியர்கள் கிட்ட கேட்டேன், நீ அம்மா ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த பானிபூரிக்காரன்ட்ட வந்து பானிபூரி என்ன விலைன்னு கேட்கணும், கடைக்காரன்ட்ட இது எவ்வளவு ரூபான்னு கேட்கணும், இந்த பஸ் எங்க போகும்னு கேட்கணும், இதுக்கு கூட ஹிந்தி வேணும்லன்னு கேட்டாங்க. ஆனா நான் யார்கிட்ட தெரியுமா அங்க கேட்டேன்? நான் வந்து முத்துவேல் அவங்க கிட்ட கேட்டேன், ISROல மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி கேட்டேன். எங்க தமிழ்லயே படிச்சு கலெக்டர் ஆகி ஒடிசாவுக்கே வந்து வந்தாரு இல்லையா இறையன்புடைய அண்ணன், அவர்கிட்ட கேட்கிற. இறையன்பு தமிழ்லயே படிச்சு வந்தார். சரி, இறையன்பு வந்தாருங்க, இறையனோட அன்பு அண்ணன் வந்தாருங்க, அவருக்கு அப்புறம் எத்தனை பேர் தமிழ் படிச்சு கலெக்டர் ஆனாங்கன்னு சொல்லுங்கன்னு நாங்க கேக்குறோம். ஓகே, இவ்வளவு பேசுறல்ல, இறை அன்பு அவரோட பசங்களை எங்க படிக்க வச்சாரு? அவங்க அண்ணன் அவர் பசங்களை எங்க படிக்க வச்சாரு? அந்த பசங்க எத்தனை மொழி படிச்சது? அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையில தான் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் நீ வந்து உன்னோட தாய்மொழியில தான் படிக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல தமிழே படிக்காம டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எத்தனை MLA MPயோட பசங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே படிக்கல,
மத்த ஸ்டேட்ல போய் கர்நாடகால இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற எம்பியோட பசங்களை எனக்கு தெரியும். இன்னைக்கு தமிழகத்துல மந்திரியா படிக்கிற சொல்றீங்க. விளாத்திக்குளம்ல ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்கூல் வச்சு நடத்துறாரு சார். அவரும் அவங்க ஒய்ஃபும் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய விளம்பரம் எப்படி தெரியுங்களா இருக்குது? முழுக்க ஹிந்தியில ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களோட ஸ்டூடெண்ட் ஆட் கொடுக்குது. நான் எங்க ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ்ல, அதாவது எப்படி ஆங்கில வழி பயிற்சி அப்படிங்கறத ஹிந்தியில சொல்லுது அந்த பொண்ணு. அதுவும் அந்த ஹிந்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா பேசுற கலோக்கியல் ஹிந்தி இல்ல, பியோர் ஹிந்தியில அந்த பொண்ணு சொல்லுது. இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம்ல சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கிரவுண்ட்ஸ்ல இருந்து விளையாடுறதுக்குள்ளதுல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நீங்க வந்து இங்க இத்தனை இது கத்துக்க முடியும். அதனால நீங்க வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் அடைவீங்கன்னு அந்த பொண்ணு ஹிந்தியில சொல்லுது. அப்போ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ நடத்தக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ட உங்களால ஹிந்தியில கொடுத்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட சேர்க்கிற நிலைமையில இருக்கிற நீங்க அதாவது பேசாம அட்லீஸ்ட் நீங்க இருக்கணும். இல்ல, இது மக்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்வாதிகள் பண்றதெல்லாம் அவங்களுக்காக பண்றாங்க. உங்க பசங்க என்ன படிக்கணும்ன்றதை நீங்க அதாவது அவங்க என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அந்த தமிழையும் இங்கிலீஷும் தவிர வேற எக்ஸ்ட்ராவா எந்த மொழியும் படிக்க கூடாது. ஏன்னா அவன் படிச்சுட்டான்னா கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பான், கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிப்பான், கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். சோ இவன் கையில 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிக்க மாட்டான். இவன் கொடுக்குற அந்த அதாவது இன்னொன்னு பாருங்க, டாஸ்மார்க்ல 3 மொழி, குடிக்கிறதுக்கு 3 மொழி, டாஸ்மார்க்னு 3 லாங்குவேஜ்ல எழுதி போட்டிருக்கான். ஹிந்தியில எழுதி போட்டிருக்கான், தமிழ்ல எழுதி போட்டிருக்கான், இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கான். ஆனா படிக்கிறதுக்கு மட்டும் 2 மொழி. கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை உயர்த்துறதுக்கு தான் மத்திய அரசாங்கம் உனக்கு காசு கொடுக்குறான். இன்னைக்கு என்ன போய் சொல்றாங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதி. சார் அப்துல் கலாம்ல இருந்து நீங்க முத்துவேல்ல இருந்து எல்லாரும் இங்க தமிழ் மீடியத்துல தான் படிச்சாங்க. நான் என்னையும் சேர்த்து அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். கடந்த 15 வருஷமா நீங்க சமசீர் கல்வியை கொண்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை எந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அண்ணாதுரையில இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் வந்தாங்க. நாங்களும் இல்லன்னு மறுக்கல. இல்ல, அந்த ஸ்கூலோட தரத்தை உயர்த்துறதுக்கு தான் இந்த கல்வி கொள்கையை கொண்டு வராங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதுக்கு நான் காசு கொடுக்குறேன்ற. ஆனா இவன் தமிழக மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதியை கொடுக்கலன்னு மத்திய அரசாங்கம் கிளியரா, அதாவது ஒரு திட்டம் சொல்றாங்க, மேடம் ஓகேப்பா நீ கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மாசம் 5000 ரூபாய் தரேன்றாங்க. ஆமா நான் பெத்துக்கிறேன், நீ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துடுறாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் புள்ளெல்லாம் பெத்துக்க மாட்டேன், என் காசை கொடு அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருக்கு. மக்கள் புரிதலுக்காக இதை சொல்றேன். அதாவது இவங்க இந்த திட்டத்துல சேர்றேன்னு சொல்றாங்க. நீ இந்த திட்டத்துல சேர்ந்தீன்னா 1000 ரூபாய் தருவேன், அதுல 600 ரூபாய் நான் தரேன், 400 ரூபாய் நீ போடணும்ன்றாங்க. இதுதான் 2000 கோடி மத்திய அரசு தரேன்னு சொன்னது. அதாவது நீ திட்டத்துல சேர்ந்தா நான் தரேன்னாங்க. இது வந்து மேண்டேட்டரியா எல்லா வருஷமும் மத்திய அரசாங்கம் தமிழக கல்விக்காக ஒரு நிதியை கொடுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களே ஒரு வருஷமும் 40,000 கோடிக்கு நீங்க வந்து பட்ஜெட் போடுறீங்க. அப்புறம் ஏன் 2000 கோடிக்கு கையேந்தி இப்படி போய் சொல்றீங்க? சார் நீங்க பட்ஜெட் எல்லாம் விடுங்க சார். அவங்களுக்கு வந்து சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேல எவ்வளவு ஒரு அக்கறை பாருங்க. அவங்க சொல்றாங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் படிக்காதவங்க, வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்க தெரியாது. 3வது மொழின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது, அதுக்கு டியூஷனுக்கு போகணும், அவங்க கிட்ட காசு இல்லாம தானே அவங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்ட்டு. இந்த அறிவா பேசுற நீங்க வந்து சொல்றீங்க வேணும்னா அவன் வெளியில போய் படிச்சுக்கட்டும். 3வது மொழி படிக்கிறதுக்கு நாங்க வேண்டான்னு சொல்லவே இல்லையே, வெளியில போய் படிச்சுக்கணும்னு. அவ்வளவு அறிவு இருக்கிற நீ யோசிச்சு பாரு. வெளியில போய் படிக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து எல்லா விதமான சேர்ந்து கல்வியும் கொடுக்கறதுக்கு முடியாம தானே அவன் அரசு பள்ளிக்கூடத்துல வந்து சேர்றான். டியூஷன் வைக்க காசு இல்லைன்னு சொல்றியே நீயே, அப்ப அவன் 3வது மொழியை எங்க போய் கத்துக்க முடியும் காசு கொடுத்து? அப்ப நீங்க ரொம்ப அறிவா பேசுறதா நினைச்சு நீங்க எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் மக்களை ஏமாத்துறதுக்கு புதுசா டிசைனா போய் சொல்லுவீங்க. இல்ல, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது இன்னைக்கு பொதுஜன மக்களுக்கே தெரியுது. அதாவது நீங்க சொன்னதுபடி அவன் 3வது மொழி படிக்கணும், எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னா வெளியில போய் இவங்க நடத்தக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல போய் காசை கட்டி படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பாலிடிக்ஸ். சோ அதைத்தான் என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம், எல்லாருக்குமே அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும். அதாவது நீ வந்து ஒரு இந்திய குடிமகனா இருக்கிற அப்படின்னா உனக்கு அந்த கல்வின்றது ஒரு உரிமை,
உன்னுடைய உரிமை உனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இதை பண்றாங்க. எந்த இடத்துலயும் 3வது மொழிங்கிறது ஹிந்தினே பேசல. ஹிந்தின்ற வார்த்தையே கிடையாது. இப்ப தமிழகத்துல நீ இந்திய பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. அரசியல் விமர்சகர் ஒருத்தர் உட்காந்து நேத்து நான் கலந்துகிட்ட விவாத மேடையில பேசுறாரு சார். சார் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, எங்க ஊர்ல காலேஜுக்கு வந்தே அவன் இங்கிலீஷ்ல வந்து படிக்கிறதுக்கு வந்து பயந்து போய் இருப்பான். அதுக்கு காரணம் யாரு சார்? நீங்க தானே. உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆல் பாஸ்ன்னு சொல்ற விஷயத்தை 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்விங்கிறத ஆல் பாஸ்ன்னு 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவனை பாஸ் பண்ணி விட்டு 9ஆம் கிளாஸுக்கு வரும்போதுதான் அவனுக்கு அரிச்சுவடியே தெரிஞ்சு பயந்து போறான். அதற்காக தானே இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுத்திருக்குது. அதுலயும் இன்னும் ஒரு படி அவர் வந்து அறிவார்ந்தவர் மேல போய் சொல்றாரு, நான் இவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்றேங்க, இந்த கல்வியாளர்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க, இல்ல இந்த அண்ணாமலைகிட்ட போய் பேசக்கூடியவங்க கிட்ட சொல்லுங்க, கோயில் கருவறையில வந்து இன்னைக்கு சமஸ்கிருதமும் தமிழும்னு சொல்றாங்கல்ல, அந்த சமஸ்கிருதமும் தமிழும்னுங்கிறதுக்கு பதிலா சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது, தமிழ் மட்டும்தான் சொல்லுங்கன்ட்டு. நீ எவ்வளவு எங்களை பைத்தியக்காரன் இன்னுமே நினைச்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு அம்மாவுக்கு குழந்தை பேசவே வேண்டாம் சார், பேசாம அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம சொல்லிடலாமா, உங்களுக்கு எதுக்குங்க லாங்குவேஜ், யாரும் பேசவே வேண்டாம், எல்லாரும் சைகையிலேயே பேசிக்கலாம், சொல்ல முடியுமா? இப்படி சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை குறி வச்சு அவர்களை ஜாதியின் பெயராலும் மொழியின் பெயராலும் தொடர்ந்து பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் செய்யணும்னு நினைக்கிறது. இந்த லாங்குவேஜை பத்தி பேசும்போது நீ ஏன் கோயில் கருவறைக்கு புள்ள? உனக்கு எப்போதும் அந்த கோயில் கருவறையில இருக்கிற நகை, அங்க இருக்கிற பணம், இதுல மட்டும்தான் உங்க கண்ணு போகுது. அதாவது இந்த மாதிரி பேசக்கூடிய, டிபேட்ல பேசக்கூடிய இல்ல அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் இந்த கல்வியை பத்தியும் மொழியை பத்தியும் பேசக்கூடியவர்கள் வந்து உண்மையிலேயே அவன் வந்து ஒரு நல்லவனா இருந்தான்னா, ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பாக்கு பிறந்தவனா இருந்தான்னா, தொடங்கும் போதே நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு என் பசங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கணும். அதாவது பத்திரிகைக்காரன் உண்மையிலேயே அவன் நல்ல பத்திரிகைக்காரனா இருந்தா, நடுநிலையான ஒரு பத்திரிகைக்காரனா இருந்தா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ, ஏன்னா அவர் பையனே தமிழ் படிக்காம பிரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நான் தப்புன்னு சொல்லல. அவர் பையன் பிரெஞ்சு படிக்கட்டும், அவர் பையன் ஜெர்மன் படிக்கட்டும், அவன் பையன் வேற ஏதாவது படிக்கட்டும், எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா என் கல்வி அமைச்சருடைய பையன் இங்கிலீஷ் இல்லாம தமிழ் இல்லாம மத்த லாங்குவேஜ் 5 பேசுறேன், நான் பெருமையா சொல்லுவேன். என் கல்வி அமைச்சரோட பையனே இவ்வளவு படிக்கிறான்னா அப்ப என் கல்வி அமைச்சர் எவ்வளவு ஒரு ட்ரீமோட இருப்பார், மத்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னு நான் சொல்லுவேன். அவர் பையன் படிக்கிறத தப்புன்னு சொல்லல. நீ உன் பையன் இதெல்லாம் படிக்கணும்னு கனவு காண்றல்ல, அதையே அரசு பள்ளியில இருக்கிற மாணவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். வேற ஒண்ணுமே கேட்கல. ஹிந்தி படிக்கவைன்னு சொல்லல, மத்த லாங்குவேஜும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு. உன் பையன் 5 லாங்குவேஜ் படிக்கிறான்னா நீயும் உன் பொண்டாட்டியும் பார்த்து ரசிக்கிறல்ல, அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனும் மாணவியும் பல மொழிகள்ல பேசும்போது அந்த கஷ்டப்படுற வீட்டு வேலை செய்யக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடிய, கூலி வேலை செய்யக்கூடிய, மூட்டை சுமக்கக்கூடிய, கொளுத்து வேலை செய்யக்கூடிய அந்த அம்மா அப்பாவும் பார்த்து ரசிக்கட்டும், அவங்களுக்கும் அந்த பெருமை வரட்டும். அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில. அதுதான் மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையில எங்கேயுமே நீ ஹிந்திய படி, ஹிந்திய பேசு, சமஸ்கிருதத்தை படி, சமஸ்கிருதம் பேசுன்னு யாருமே சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஹிந்திங்கிறது திணிக்கப்பட்டது. இன்னைக்கு அதே சிதம்பரம் பேசுறாரு, இவரெல்லாம் எப்படி ஒரு பெஸ்ட் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தா, இவர் எங்க போய் படிச்சாரு, இவர் புள்ளைய எங்க படிச்சாரு? ஒவ்வொரு முறையும் கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் போய் யுஎஸ்ல படிச்சேன், நான் போய் லண்டன்ல படிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய நாட்களை நான் வெளிநாட்டுலதான் நான் இருந்தேன்னு சொல்லி பெருமையா சொல்றாரு. உன் எம்பியோட பையன் அப்படி சொல்லலான்னா ஏன் ஒரு கூலி தொழிலாளியோட பையனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதைத்தானே இந்த மக்கள் யோசிக்கணும். இன்னைக்கு இவங்க நடத்தக்கூடிய இந்த பேசக்கூடிய இந்த இந்தி திணிப்பு மொழிங்கிறது ஒரு சம்பந்தமே இல்லாதது. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது, பொய்ய சொல்லணும். நீட்டை பத்தி பேசுறாங்களா? சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? 2வது மொழிப்போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், 2வது மொழிப்போருக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். யார் உயிரை கொடுப்பீங்க? அப்பா வந்து உயிரை கொடுக்க சொல்லுங்க. அவங்க அக்கா, அவங்க அண்ணியா, உங்க குடும்பத்துக்கார உயிரை கொடுத்தீங்களா? பொதுமக்களோட, அப்பாவி பொதுமக்களோட உயிரை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருப்பீங்க. அப்படி மொழிப்போர்ல உயிரை கொடுத்த அந்த மொழிப்போர் தியாகியோட
பையனோ பேரனோ ஒருத்தன் கூட இன்னைக்கு கட்சியில கிடையாது, ஒருத்தன் கூட இன்னைக்கு கட்சியில அவனுக்கு பதவி கிடையாது. உயிரை கொடுக்குறன்னு பெருமையா சொல்றிய, கோபாலபுரம் குடும்பத்துல இருக்கிறது எவனாவது உயிரை கொடுத்தானா? இல்ல கொடுக்க போறீங்களா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்துன்னு நாங்க வந்து இன்னைக்கு தீக்குளிப்போம் போராடுவோம்னு வெளியில இருக்கிற இந்த ஏழை மக்களை சாவடிச்சு தூண்டி விட்டு இங்க வேலை பாக்குறது சார். அப்புறம் கேக்குறது, இந்த 2 மொழி கற்றதுனால எங்களுக்கு நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோம், என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? இந்தியா முழுக்க இருக்கிற ஜேஇ எக்ஸாம்ல தமிழ்நாட்டோட பங்கு 2.5% சார். என் தமிழ் பிள்ளைங்களால அங்க கம்பீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே கம்பீட் பண்ணாலும் அது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற தனியாக கோச்சிங் வைக்கிற பிள்ளைகளால முடியுது. ஏன் என் அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்தா அவங்க செய்ய மாட்டாங்களா? ஜேஇ விடுங்க, தமிழ்நாட்டுல இன்னைக்கு 10வது 12வதுல ஒவ்வொரு வருஷமும் 40,000 பேர் 50,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்ல வேற மொழி கலக்காம பேசுறதே கிடையாது. நீங்க சென்னையில போங்க, யாராவது ஒருத்தரோட நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, தமிழை மட்டுமே பேசுறானான்னு பாருங்க. அதுல ஆங்கிலம் பிற மொழி கலந்துதான் இருக்கு. தமிழை தொடர்ந்து சாவடிக்கிறாங்க இவங்க. அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை மட்டும் இவங்க ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10-15 வருஷத்துல தமிழகத்துல ஏன்னா தமிழையே அவன் இங்கிலீஷ்ல எழுதுறான். வணக்கம்ன்றத VANAKAM தான் எழுதுறான். இன்னைக்கு தமிழ் மொழியே இல்ல, தமிழ் எழுத்துக்களே பயன்படுத்துறது இல்ல, தமிழ் லாங்குவேஜ்ல ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தான் எழுதுறான். இன்னைக்கு எந்த கடையில போங்க, ஒண்ணு ஆங்கிலம் கலந்து பேசுறான், இல்ல ஹிந்தி கலந்து பேசுறான், இல்ல வேற ஏதாவது ஒரு மொழி கலந்து பேசுறான். தமிழை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. தமிழுக்காக போராடுறேன்னு இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவன் பசங்களை வெளிநாட்டிலயோ இல்ல வெளி மாநிலத்திலயோ போய் தமிழ் இல்லாத மத்த மொழியை படிக்க வைக்கிறது, எல்லாரும் ஒரு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் நடத்துறது, அந்த ஸ்கூல்ல தமிழே சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா வெளியில வந்து இவங்க இந்த மாதிரியா சொல்றது, பொலிட்டிக்கலுக்காக ஓட்டு பிச்சை வாங்குறதுக்காக தமிழுக்காக போராடுறோம், மொழிக்காக போராடுறோம், 100 பேர் இல்ல 1000 பேரை உயிரை கொடுத்தாவது தமிழை காப்பு. இவன் காக்கிறதே இல்ல, தமிழை அழிக்கிறதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்குது சார். அந்த தமிழை வந்து பெருமையை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும். எப்படி சார் சொல்லுவீங்க? அவர்களுக்கு புரிகிற மொழியை சொல்லணும்ல. அப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களை, நாவல்களை இது எல்லாத்தையும் பிற மொழியில மொழிபெயர்க்கணும்ல. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது உங்களுக்கு இந்திய மொழிகள்ல பல மொழி தெரியணும்ல. அப்படி தெரியும் பொழுதுதானே அந்த மொழியில இருக்கிறத நம்மளுடைய மொழியில இருக்கிறத அவ்வளவு ப்ராப்பரா உங்களால டிரான்ஸ்லேட் பண்ணவாது முடியும். யோசிச்சு பாருங்க. அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு செய்யறது வந்து மத்திய அரசு. இந்த செம்மொழி உயராராய்ச்சி நிறுவனத்துல பாருங்க, இந்த வெச்ச 3 வருஷத்துல 44 நாவல்களுக்கு மேல, இலக்கியங்களுக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. திருக்குறளை எத்தனை மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய பெயர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து தமிழ்னு உங்க பிள்ளைகளுக்கு கூட தமிழ் பெயரை வைக்க தயங்குற நீங்க, உங்களுடைய தொலைக்காட்சிக்கு தமிழ் பெயரை வைக்க தொடங்குற நீங்க, உங்களுடைய கட்சிக்கு பெயர்ல கூட நீங்க இல்ல, கட்சியின் பெயர்ல கூட உங்களுக்கு தமிழ் இல்ல. ஆனால் நீங்க தமிழை காக்க போறேன்னு சொல்றீங்க. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட எழுத முடியாம, ஒரு பொது வெளியில பொது போட்டிக்கு அந்த பிள்ளைகளை அங்கிருந்து விலக்கி உங்களுக்கு கொடி பிடிக்கிறவராகவும் சுவரொட்டி ஒட்டுவராகவும் நீங்க தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த உண்மை புரியற வரைக்கும் இந்த மக்கள் தொடர்ந்து அதனால என்ன, இப்ப இத படிச்சாதான் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கிறவங்க இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியா ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கும். இல்ல நிச்சயமா இது வந்து மக்கள் தான் உணரணும். ஏன்னா இவங்க வந்து தமிழை காக்குற அப்படின்னு சொல்றது அவங்களுடைய நலனுக்காக இல்லை. அவங்க தமிழை வந்து காக்குறதே கிடையாது. இது இப்ப கூட என்ன சொல்றாங்க, ஒரு 2-3 திமுக கார அமெரிக்கால இருப்பான் இல்லையா, அவங்க குழந்தைங்களுக்கு தமிழை சொல்லி, தமிழ் வந்து அமெரிக்கா வரைக்கும் போய் வளர்த்துட்டாங்க. தமிழகத்திலேயே தமிழ் வந்து வளரல, தமிழகத்திலேயே தமிழ் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. இதுல அமெரிக்கால ஒரு 4 தமிழ் யூனிவர்சிட்டி வச்சீங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல தமிழை நாங்க வளர்த்துட்டோம்னு சொல்றீங்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி அந்த அவங்களோட பர்மிஷனோட நீ ஏன் உன்னால ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் எல்லா இடத்துலயும் அமைக்க முடியல? யோசிச்சு பாருங்க. 60 வருஷமா வந்து மக்களை வந்து உணர்ச்சி பூர்வமா எதையாவது சொன்னா, இந்த மாதிரி மொழி அப்படி இப்படின்னு சொன்னா ஏமாறுவாங்கன்றதுனால தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க உண்மையிலேயே இப்போ இவ்வளவு நாள் தமிழை வளர்த்திருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் தமிழ்தாய் வாழ்த்த பிழை இல்லாம பாட சொல்லுங்க. அதே தமிழ்தாய் வாழ்த்த தமிழ்ல எழுதி ஒரு பேப்பர்ல, அதாவது காமனா ஒரு தமிழ் ஆசிரியரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் எக்ஸாம் எழுதுற மாதிரி உட்கார்ந்து தமிழ்தாய் வாழ்த்த மட்டும் ஒரு முறை பாடுங்க. நீங்க பாடினதை எழுதி கொடுத்துருங்க. அடுத்தது, உங்க பசங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க. உங்க பசங்களை ஒவ்வொருத்தரையும்
ஒரு 5 திருக்குறளை எழுதி அதே ஆசிரியர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அவங்க கிட்ட தமிழ் தாய் வாழ்த்தையும் பாட சொல்லுங்க. இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கு, இன்னும் சாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இத பண்ணலன்னா தமிழ்நாட்டுல தமிழ் செத்துக்கிட்டு தான் இருக்கு. இத மக்கள் நேரடியா பார்க்க முடியும். இத கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், நீங்க வெளியில போறீங்க, ஆட்டோக்கார்கிட்ட பேசுறீங்க, இல்ல ஒரு பஸ்ல போறீங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறீங்க, கடையில போறீங்க, யாராவது அடுத்த மொழி கலக்காம தமிழ பேசுறாங்களான்றத பாருங்க. மத்திய அரசாங்கம், அதாவது இந்தியா முழுக்க, நான் வந்து பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இந்தியாவுல ஓவராலா இந்தியாவுல வந்து அந்த கல்வி தரம் வந்து உயரணும். நம்ம வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். குவான்டிட்டி அதிகமா இருக்கு. இவங்க கூட சொல்லுவாங்க, நாங்க தான் நிறைய படிக்கிறோம். குவான்டிட்டி இருக்கு, ஆனா குவான்டிட்டி இருக்கு, ஆனா குவாலிட்டி இருக்கா? ஏன்னா நிறைய சர்வே சொல்லுது, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 3ஆம் கிளாஸ்ல இருக்கிற ஒரு தமிழ் பேராகிராஃப படிக்க கஷ்டப்படுறான். படிக்க தெரியல, ஆங்கிலமும் பேச தெரியல, ஆங்கிலமும் படிக்க தெரியல, கூட்டல் கழித்தல் வகுத்தல் கணக்கு தெரியல. அதாவது 7வது பையனுக்கு 3ஆவதுல இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல போட தெரியல. சோ இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஓவராலா இந்தியா முழுக்க ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதாவது 80% மாநிலங்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க, காசை வாங்குறாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் பாருங்க, நீங்க காசு வாங்குறதுனால உங்களுடைய அந்த பள்ளிகளை வந்து கட்ட முடியுது. இன்னைக்கும் வகுப்பறை இல்லாம மரத்தடியில உட்கார்றவங்க இருக்காங்க. நீ போடுற பட்ஜெட் 40,000 கோடி போட்டினா எல்லாமே வந்து சம்பளத்துல போயிடுது. ஏன்னா ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு வாக்கு வங்கி. அதனால அவங்க பாடம் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ வருஷம் 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 அவங்களுக்கு இன்கிரிமெண்ட்டை கொடுத்து இன்னைக்கு சாதாரண அரசு பள்ளி ஆசிரியர்கள் 70,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. சோ உங்ககிட்ட அந்த பள்ளிகளை டெவலப் பண்றதுக்கு காசு இல்ல, அட்லீஸ்ட் இந்த திட்டத்துல சேர்ந்து அந்த காசை வாங்கி இதையும் பண்ணலாம். இதுதான் கிளவர். அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சா மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணைந்து போற, கைகோர்த்து போற ஒரு முதல்வர் தான் நல்ல முதல்வர். அந்த முதல்வரை நீங்க அப்பான்னு சொல்லலாம். இதை அவர்கள் புரிஞ்சுக்கணும் சார். இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் மக்கள் வந்து அந்த எண்ணம் மாறாத வரை நம்முடைய தலைமுறைகள், நம் பிள்ளைகள் தான், அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி அதை செயல்படுத்தணுங்கிறத இவங்க தான் சார் டெசிஷன் எடுக்கணும். நிச்சயமா. அதாவது மக்களுக்கு ஒரு சின்ன சிம்பிள், நான் முன்னாடி சொன்னது மாதிரிதான், நீங்க வந்து உங்க பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்ன்றது உங்களுடைய உரிமை. மத்தவங்க பசங்க எது வேணாலும் படிக்கட்டும், நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டா இல்ல, அதை பாராட்டுறோம். அதாவது நீங்க ஒவ்வொரு திமுக காரனோ இல்ல அதிமுக காரனோ அரசியல்வாதியோட பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க அதெல்லாம் படிக்கும்போது ஏன் நம்ம புள்ள படிக்க கூடாதுன்ற கேள்வி, அந்த அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு வந்ததுன்னா போதும், இந்த மாற்றம் வரும். நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் வந்து இந்த புரிதலோட மக்கள் எதிர்த்து போராடணும். அதாவது அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு இந்த லாங்குவேஜ் வேணும், இத்தனை லாங்குவேஜ் வேணும், இந்த ஸ்கூல்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கறத மக்கள் போராடணும். அரசியல்வாதிகள் உங்க மேல போராட்டத்தை திணிக்க கூடாது. சோ இந்த புரிதல் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.